அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் வாழ்நாள் சாதனையாளர், வாழ்நாள் முழுவதும் போராளியாகவே இருந்தவர், மாமனிதர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் 25 பிப்ரவரி நேற்று இறைவனடி சேர்ந்தார். அவரை பற்றி இந்த காணொளியில் நாம் சிந்திக்கலாம். ஐயாவை பொறுத்த மட்டில் தன் வாழ்வின் இளமை காலம் தொட்டு இறுதி நாள் வரை இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவர். தமிழகம் பெற்றெடுத்த அரிய வகை முத்து இவர். அவர் உடல் வேண்டுமானால் இந்த மண்ணை விட்டு பிரியலாம். அவருடைய வரலாறு என்றும் இந்த மண்ணில் நின்று பேசும். தமிழகம் உங்களை மறவாத ஐயா. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட இயக்கமாக 1948 அறிவிக்கப்படுகிறது. ஐயா அவர்கள் ஓராண்டு காலம் தலைமறைவாக இருக்கிறார். பின்னர் கைது செய்யப்பட்டு சிறையில் சித்திரவதையை அனுபவிக்கிறார். போலீஸ்காரர்கள் அவருடைய மீசையை சுட்டு பொசுக்குகின்றனர். அன்று முடிவெடுத்தார், இந்திய ஜனத்திற்கு, இந்திய மக்களுக்கு எல்லோருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கும் வரையில் நான் மீசையை வைக்க மாட்டேன் என்று சூளுரைத்தார். அந்த கொள்கையில் சிறிதும் பெறலாமல் தன் இறுதி நாள் வரை வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். கொள்கை என்றால் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஐயா உதாரணம். இவருடைய ஏழ்மை நிலை கண்டு கட்சி இவருக்கு 1 கோடியை வசூலித்து நன்கொடையாக கொடுத்தது. அந்த தொகையை திருப்ப கட்சிக்கே அர்ப்பணித்து விட்டார். தன்னுடைய தேவைகளுக்காக அவர் நினைத்திருந்தால் பயன்படுத்தியிருக்கலாம். காசுக்கு ஒருபோதும் ஆசைப்படாத மனிதர். கடைசி நாள் வரை எளிமையாகவே வாழ்ந்தார், காமராஜரை போல. சென்ற ஆண்டு கூட ஐயாவின் 100வது பிறந்த நாளை ஒட்டி தமிழக அரசு அவருக்கு பரிசு வழங்கி கௌரவித்தது. அந்த பரிசை மட்டும் பெற்றுக்கொண்டார் ஐயா. அவர்கள் 10 லட்சம் தமிழக முதல்வர் அவருக்கு வழங்கினார். ஆனால் அந்த 10 லட்சத்தோடு சேர்த்து தன்னுடைய சொந்த பணம் 5000 கொடுத்து திருப்பி அதை தமிழக அரசிற்கே தந்துவிட்டார். வாழ்வதற்கு பணம் முக்கியமில்லை, பணத்தின் மீது சிறிதளவும் ஆசை இல்லாத ஒரு எளிமையான அரசியல்வாதி நம்மளது ஐயா நல்லக்கண்ணு. பொதுவாக அரசியல் தலைவர்கள் என்றால் ஒரு கட்சி ஆதரித்தால் மற்றொரு கட்சி அவரை எதிர்க்கும், எதிர்கட்சிகள் அவரை விமர்சிக்கும். ஆனால் பார்த்தீர்களா நண்பர்களே, நல்லக்கண்ணு ஐயாவை பற்றி பாராட்டி புகழ்ந்து பேசாத ஒரு அரசியல் தலைவர் நம் தமிழகத்தில் இல்லை. எல்லோருக்கும் பிடித்த தலைவராக இறுதி மூச்சு வரை இருந்து சென்றிருக்கிறார். எப்பேற்பட்ட பொக்கிஷம் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நண்பர்களே. அரசு மருத்துவமனையில் தான் கடைசி வரை சிகிச்சை மேற்கொண்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் நினைத்திருந்தால் அவருக்கு உதவ கோடான கோடி தலைவர்களும் தொண்டர்களும் இருக்கிறார்கள். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை இருக்கலாம். ஆனால் அவை எவற்றையும் தலைவர் ஏற்பதாக இல்லை. இறுதி நாள் வரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஒரே இந்நாளில் சேர்ந்த அரசியல் தலைவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். இவரை பார்க்கும்போது நமக்கு கக்கன் நினைவுக்கு வருகிறார். அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த கக்கன் அவர்களை சென்று பார்த்துவிட்டு இவருக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொன்னபோது அதை ஏற்க மறுத்து விட்டார் கக்கன் அவர்கள். இன்று நல்லக்கண்ணு ஐயா அவர்களும் அதையே தான் செய்திருக்கிறார். ஆடம்பரமும் பணமும் இவை எதுவும் இவர்களை ஈர்க்காததால் தான் நாம் இவர்களை இன்று கொண்டாடுகிறோம், போற்றுகிறோம். இவர்களுடைய இழப்பை ஈடு செய்ய முடியாததுதான். ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் அவர் நம்மோடு என்றும் வாழ்வார். நமக்கு ஒரு இலக்கணமாக வாழ்ந்து சென்றிருக்கிறார். அவர் வழியில் நடக்க நாம் அனைவரும் முயற்சிப்போம். ஐயாவின் புகழ் ஓங்குக. ஐயாவின் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.
மற்றும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.